நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது சங்கீதம் 130 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 130 ஜோஸ்வாதாஸ் அவர்கள் வந்து வாசிப்பார். சங்கீதம் 130 1 முதல் 8 முடிய. சங்கீதம் 130 1 முதல் 8 முடிய. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்து நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 136 எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீரின் மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடரை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலிலே ஆழ சந்திரனையும் சூரியனை படை எகிப்தியருடைய தலச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் நடுவில் இஸ்ரவேலர்களை கடந்து போக பண்ணவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள். அதில் நடுவிலே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனின் சேனையும் அவன் சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபல ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோனின் ராஜாவை சியோனை அழித்தவரை துதியுங்கள். பார்வோனின் ராஜாவாகிய ஓகையை அழித்தவரை துதியுங்கள். அவர் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசராகிய இஸ்ரவேலருக்கு சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள். தம்முடைய தாழ்மையிலும் நம்மை நேய்த்தவரை துதியுங்கள். சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுவித்தவரை துதியுங்கள். மாமிச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 தேவ வார்த்தைகளை கேட்க போகிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஒவ்வொரு வாரமும் தேவ ஆவியான